ஹாய். இந்த வீடியோ யாருக்குன்னு கேட்டிங்கன்னா கிறிஸ்டியன்ஸுக்கு தான், இப்போ கிறிஸ்தவர்களுக்கு தான். இப்போ கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் இந்த வீடியோவை பார்க்கக்கூடாதா அப்படின்னு கேட்டால் அப்படின்னு இல்லை, அவங்க பார்க்கலாம். இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஆஸ்திரேலியாவில் கிட்டத்தட்ட 400 பேருக்கு மேலே ஒரே நாளில் ஞானஸ்நானம் எடுத்திருக்காங்க. ஸோ நான் கிறிஸ்தவர்களுக்கு சொல்கிறேன், இன்றைக்கி ஞானஸ்நானம் எடுத்துக்கலாம், நாளைக்கு ஞானஸ்நானம் எடுத்துக்கலாம், இல்லை நாளான்னைக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் இன்னும் டிலே பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது நல்லது கிடையாது. அதனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, சீக்கிரமாக போய் ஞானஸ்நானம் எடுத்துக்கோங்க, சரிங்களா? இயேசு கிறிஸ்து பக்கத்தில் இருந்த கல்லனுக்கு கிடைச்ச மாதிரியான வாய்ப்பு உங்களுக்கும் கிடைக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ சீக்கிரமாக ஞானஸ்நானம் எடுத்துக்கோங்க. நாளைக்கே இயேசு கிறிஸ்துவோட வருகை வந்துச்சுன்னா என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? ஸோ நமக்கு இப்போ அந்த வாய்ப்பு, இதுதான் வாய்ப்பு. இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது கூட நான் உங்களுக்கு ஒரு ரிமைண்ட் தான் பண்ணுறேன், சீக்கிரமாக ஞானஸ்நானம் எடுத்துக்கோங்க அப்படின்னு. ஏன்னா ஆண்டவருடைய அந்த அடையாளங்கள், அவர் சொல்லிட்டு போன சீசர்களுக்கு சொன்ன அடையாளங்கள் மேக்சிமமான விஷயம் நடந்து முடிஞ்சிருச்சு. நிறைய விஷயங்கள் நடந்து முடிஞ்சிருச்சு. உங்களுக்கான டைம் யாருக்கனவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இயேசு கிறிஸ்து எப்போ வந்தாரோ கடைசி காலம் அப்போவே ஆரம்பிச்சிருச்சு. அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, சீக்கிரமாக ஞானஸ்நானம் எடுத்துக்கோங்க. இதுதான் கிறிஸ்தவர்களுக்கான டைம். உங்களுடைய நண்பர்களுக்காக இருக்கட்டும், நிறைய தெரிஞ்சவங்களுக்காக இருக்கட்டும், சீக்கிரமாக சுவிசேஷத்தை சொல்லுங்கள். இல்லை இந்த மாதிரி வீடியோலனாலும் சொல்லுங்கள். இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவிங்க. ஏன்னா நம்ம மட்டும் போனோம் அப்படின்னா அது இது இல்லை. நம்மக்கிட்ட தான் கணக்கு கேட்பார் ஆண்டவர். உன்னோட நண்பர்கள் இருந்தாங்க, உன் நண்பர்களுக்கு நீ சொல்லலையா? உன்னோட பக்கத்து வீட்டுக்காரங்க இருக்கட்டும், எல்லாருமே அவங்களுக்கு நீ சொல்லலையா? நீ சொல்லாதனால தான் அவனுடைய பாவத்தில் அவன் மரித்து போனான் அப்படின்னு நம்மக்கிட்ட தான் அதை கேட்பார். அது மட்டும் இல்லை, ஒரு கிறிஸ்தவர்களுக்கு சுவிசேஷம் சொல்கிறது அப்படின்றது அவங்க மேலே விழுந்த கடமையாக இருக்குது. ஸோ உங்களுக்கு தெரியும், இருந்தால் நான் சொல்கிறேன், ஏதோ என்னால் முடிஞ்சதை நான் சொல்கிறேன். உங்களுக்கு இப்போ இந்த வீடியோ பார்க்குற ஒரு கிறிஸ்தவனுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, நீ சீக்கிரமாக ஞானஸ்நானம் எடுத்துட்டு ஆண்டவரை பற்றி உன்னால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு சொல்லு. ஏன்னா காலம் கடைசி காலமாக இருக்குது, இனிமேல் காலம் செல்லாது. அதனால் சீக்கிரமாக இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவிங்க. காட் பிளஸ் யூ. அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். பாய்.